ஹாய் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. டுட்டுடுவும் நேரா ஹீரோயினை பக்கம் தான் போறா. ஏன் நீங்களாம் யார் எங்க போயிட்டு கிடைக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க 8வது பிரின்ஸே யாருன்னு கேட்ப. ஓ, இவதான் ஹீரோவை வளைச்சு போட்டவளா? இவளுக்கும் கோபம் வந்துருது. ஆமா, என்ன இப்ப? ஒரு நிமிஷம், ஏன் அதை எடு. இந்த கப் இருக்குல்ல, இது ஹீரோவோட ஃபேவரேட்டு. இதை யாரையுமே தொட விட மாட்டாரு. ஆனா நான் தொட்டா மட்டும் ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு சொல்ல, சீ அந்த கப்பா, நான் தினமும் அதுலதான் வாயை கொப்பளிப்பேன்னு அசிங்கப்படுத்த, அப்புறம் அங்க இருக்க பிரஷ்ஷை பார்த்துட்டு இது அவருக்கு நான் கொடுத்தது, அதை இன்னும் பொக்கிஷமா வச்சிருக்காரு. அட இதுவாமா, நான் தினமும் இதுலதான் முதுகு சொறிவேன், அவர் நல்லா சொரிஞ்சுக்கோதான் சொல்லுவார்னு சொல்லு. உனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியுமா? அவருக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னு ஆரம்பிக்க இவ டக்குன்னு ஸ்பைசி தான் பிடிக்கும்னு சொல்றான். அவருக்கு பிடிச்ச கலரு ஒயிட்டு. ஓ, அதான் என்னோட ரூம் ஃபுல்லா ஒயிட் அடிச்சு வச்சிருக்காரா? ஏய், லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நானும் அப்புறம் லேக்குக்கு போய் சுத்தி பார்ப்போம். ஏ குழந்தை, அவரு என் கூட ஸ்டேயே பண்ணிட்டாருன்னு சொல்ல, என்ன நீ மரியாதை இல்லாம பேசிட்டு கிடக்க? நான் எங்க மரியாதை இல்லாம பேசினேன்? நான் உண்மையதானே சொன்னேன். அப்ப டுட்டுடுவும் ஹீரோயினை முறைக்கா. அப்ப ஹீரோ வந்து இங்க என்ன பிரச்சனை? டுட்டுடு என் கூட வா. அப்ப இவளு ஈன்னு போக, ஆமா நீ எப்ப வந்த? காலையில தான் வந்தேன். வந்த உடனே பொண்டாட்டிங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? அட இதுக்கு ஏன் கோச்சுக்கிறீங்க? இனிமே அப்படி பண்ண மாட்டேன் போதுமானு வெளியே. இங்க பாரு, நான் உன்னை சிஸ்டரா தான் பாக்குறேன். நீ என்ன நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல, அப்படி என்கிட்ட இல்லாதது அந்த சிறுக்கி கிட்ட என்ன கிடக்குன்னு கேட்க, அவளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருப்பா. அவளோட குழந்தைத்தனம், புத்திசாலித்தனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இவளும் ஐயோ இந்த மனுஷன் என்னதான் சொல்றான்னு நெளிஞ்சிட்டு கிடக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அண்ணக்காரனும் அந்த விஷம் குடிச்சதால நிறைய சைட் எஃபெக்ட் வந்திருக்கும். இவளும் மலர் சண்டை எடுத்துட்டு போய் பார்க்க, ஏ லூஸ் அண்ணா உனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, அது கொசு கடின்னு சமாளிக்க நான் லெட்டர் அனுப்பினேல, மறுபடியும் நீ ஏன் எதுவுமே அனுப்பல, அதான் உனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல, அப்படியா என் பாசக்கார ராசாத்தி, அங்க ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை போய் எடுத்துட்டு பாப்போம். அவளும் சக்கட்டை மெனிக்கு கொடுக்க, ராசாத்தி பொறுமம்மா, இது முப்பாட்டை நம்ம பாட்டனுக்கு கொடுத்தது, நம்ம பாட்டை நம்ம அப்பாவுக்கு கொடுத்தது, நம்ம அப்பா இது நமக்கு கொடுத்தது, இதை நான் உனக்கு கொடுக்குறேமான்னு காட்ட, அது பார்க்கவே கஞ்சாவியே கிடக்கு. என்ன எழுவிடா இது? இவனும் அவன் மேல பொடிய போட, நீ லூசுமாக்கா என்ன பண்ற? ராசாத்தி, இதுல ஏகப்பட்ட நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்குமா. ஜென்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண இது நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் தான் மேரேஜுக்கு எந்த வரதட்சணையும் கொடுக்கலல்ல, அதான் இதை வச்சு எப்படியாச்சும் மருந்து கடை டெவலப் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு தெரியுமா உனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அண்ணா, அப்பன்னா நீ ஹீரோவை பழி வாங்க போறது இல்லையா? இல்லம்மா, நான் இப்ப திருந்துட்டேன். ஓ சந்தோஷம் தாம்மா, ஏன் சந்தோஷம்னு சொல்ல, இவ்வளவு ஹாப்பியா அதை வாங்கிக்க. இவன் உண்மையா தான் கொடுக்குறானா இல்ல இதுல எதுவும் உள்குத்து எதுவும் இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அதை வச்சு நிறைய மருந்து செய்ய முடிவு பண்றான். அதுக்கான வேலையும் போயிட்டு கிடக்கு. அப்போ ஒருத்தன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு, இது மாதிரி நீங்க கொடுத்த மருந்து நல்லா எஃபெக்டிவ் ஆனதான்னு கேட்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இது எங்க பரம்பரை மருந்து. இது எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, ஒரே பிரசவத்துல 3 குழந்தை பிறக்கும், அந்த அளவு எஃபெக்டிவ் ஆனது. இதை வச்சு நம்ம கடையை பெருசாக்கிடலாம்னு கோட்டை கட்ட, அதே மாதிரி ஹீரோயின் மெடிசன் கடையில ஒரே பிரசவத்தில் 3 குழந்தைன்னு போடவும் கூட்டம் அள்ள மோதுது. அப்போ ஒருத்தன் வந்து, உங்க அண்ணன் அடுத்த மாத்திரை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல, இவளும் வாங்கிட்டு சரி நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு போக, சேம் டைம்ல டுட்டுடுவும் ஹீரோயினை நினைச்சு கான்ல இருக்கப்ப பக்கத்துல இருக்க பிள்ளையும் டீயை ஊத்தி விட்டுருது. இவளும் கோவத்துல பட்டு பட்டு நடிக்க, உங்களை பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏன் நீ யாரியா? நான் ஹீரோயினோட அண்ணன். சரி, எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த? உண்மையை சொல்லணும்னா ஹீரோயின் ஹீரோவா பழி வாங்க தான் வந்திருக்கான். நான் தான் அவளை அனுப்புனதேன்னு சொல்ல, அந்த முட்டைக்கணிக்கு எவ்வளோ தைரியம், நான் இப்பவே போய் ஹீரோ கிட்ட சொல்றேன்னு போக, ஏய் நீ என்ன இவ்வளோ மட சாம்பிராணியா கிடக்க? நீ சொன்னா அவன் நம்பிடுவானா? இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செஞ்சா ஹீரோ உனக்கு தான்னு சொல்ல, நீ எப்படியும் ஹீரோவை கஷ்டதான் படுத்துவ, நான் அதுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ மூடிட்டு கிளம்புன்னு சொல்ல, நீ எப்படியும் என்ன தேடி வரதான் போறேன்னு இவனை இழுச்சிட்டே போக, அப்படி நைட்டும் ஆக. அப்ப ஹீரோ தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, சரி பெட்ல போய் படுக்க வைக்கலான்னு தூக்குறேன்னு பேர்ல தள்ளி விட, ஏன் என்னடி பண்ணிட்டு கிடக்க? இல்ல தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். அப்படியா, சரி வா புள்ளன்னு இவ்வளவு இழுத்துட்டு போக, அப்ப கிஸ் பண்ண போறப்ப, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு, நான் உங்களை வேவு பார்க்க தான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு சொல்ல, சரி என்ன சரி? இல்ல நீ என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருக்கியா? ஆத்தா சத்தியமா இல்ல, நானும் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிக்க தான் ஆரம்பிச்சேன். ஆனா என்னால நடிக்க முடியல, நான் உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு கிஸ் பண்ண. அடுத்த நாள் ஹீரோயின் கடையில ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வந்து, டே இரடா மாத்திரை கொடுத்தீங்க, என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே, உங்க மாச கூப்பிடுங்கன்னு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு கிடக்க. என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோயின் கொடுத்த மாத்திரை ஆண்மை குறைவு சைடு எஃபெக்ட் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹீரோயின் அண்ணன் பிளான் பண்ணி தான் அதை கொடுத்துருப்பான். அப்ப இதை கேள்விப்பட்ட ஹீரோ தம்பியும் நேரா ஹீரோட்ட வந்து,
ஹீரோயின் கொடுத்த மாத்திரையால எவ்வளவு பேர் உடம்பு முடியாம இருக்காங்கன்னு தெரியுமா? நீ என்னன்னா அப்படி அசால்ட்டா டீ குடிச்சிட்டு கிடக்க? அவ கண்டிப்பா அதை சரி பண்ணிடுவா. ஆனா நீ இன்னும் அவரை நம்பிட்டு கிடைக்கியா? அவ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யறான்னு உனக்கு தெரியலையா? அவ அண்ணன் தான் டேப்லெட்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாத்திரையை வச்சு அவன் பிழைக்காம நமக்கு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறியா? அப்பதான் இவனுக்கும் சந்தேகம் வருது. அப்படி நைட்டும் வாங்க நீ இதை தெரிஞ்சுதான் பண்ணியான்னு இவனும் யோசிக்க, அப்ப ஹீரோயின் வரவும் இவனும் மூஞ்ச திருப்பிக்கிறான். ஆனா ஹீரோ என்ன நினைச்சிருப்பான்னா, நம்ம எதுவும் கேட்டு அவ ஹர்ட் ஆயிடக்கூடாது, எப்படி இந்த பிரச்சனைல இருந்து அவளை காப்பாத்த போறேன்னு தெரியலன்னு தான் பேசாம விட்டுருப்பான். ஆனா ஹீரோ அதை தப்பா புரிஞ்சுப்பா. ஹீரோக்கு நம்மள பிடிக்காம போயிடுச்சு போலன்னு நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அதுக்கான இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு கிடக்க, அப்ப ஜோஜோவும் வந்து மாத்திரை என்னமோ அவங்க அண்ணன் கொடுத்ததுதான், ஆனா ஃபார்ம்ல ஹீரோயின் சொன்னதை எல்லாரும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, அப்போ விட்டு கொடுக்காம அவ தான் தப்பு பண்ணான்னு இப்போதைக்கு நம்மள்ட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைல்ல, இங்க பாரு இதுல இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நீ எல்லாத்துக்கிட்டையும் விசாரின்னு சொல்ல, சேம் டைம்ல ஹீரோயினும் அவ அண்ணனை பார்க்க வரா. அண்ணன் மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேல, அண்ணாதையா இருந்த உன்னை எடுத்து வளர்த்துருக்கோம்ல, எங்களுக்காக தியாகம் பண்ணதானே வேணும். நீ பேசுறது ஈனத்தனமா இருக்கு, நீலாம் மனசு ஜென்மமே இல்லைன்னு சொல்ல, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவ? உன்னால இப்ப எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதுல நமக்கு தேவையே இல்லம்மா. அவனும் அவன் ஊரும் நாசமா போன சந்தோஷம் தானே. இவளும் நீ இவ்வளவு கேவலமானவனு தெரியாம போச்சு, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு போக, அடிப்பொடி கிறுக்கி நான் என்ன உன்னை சும்மா தூக்கி வளர்த்தேன்னு நினைச்சியா? சின்ன வயசுல இருந்தே உனக்கு சோரோட விஷத்தையும் ஊட்டி வளர்த்திருக்கேன். உடம்பு ஃபுல்லா விஷம் தான் பரவி கிடக்கு. நான் உனக்கு அப்பப்ப பவுடர் அடிப்பேன்ல, அது சும்மா விளையாட்டுக்கு நினைச்சியா? அது எல்லாமே பாய்சன்டி. உனக்கான மாத்து மருந்து என்கிட்ட மட்டும் தான் கிடக்கு. நான் சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னா நான் அதை தரேன், இல்லைன்னா நீ கொஞ்ச நாள்லயே செத்து போயிடுவேன்னு சொல்ல, இவளும் இவ்வளவு நாள் உன்னை அண்ணனு கூப்பிட்டதுக்கே நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்னு போக, சேம் டைம்ல ஹீரோவும் ஃபர்ஸ்ட் இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுங்கன்னு உத்தரவு போட, அப்படியே நைட்டும் ஆகுது. ஹீரோயின் இன்னும் வரல, எங்க போனாங்கன்னு தெரியலன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு கிடக்காங்க. இதெல்லாம் தூரமா நின்று ஹீரோயினும் பார்த்துட்டு தான் கிடக்கா. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றா, அவளால யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோயின் ரூமுக்கு வந்து பார்க்க, அங்க ஹீரோயின் இல்லாத பார்த்து இவருக்கும் ரொம்ப கஷ்டமா கிடக்கு. அப்ப மேனியும் வந்து ஹீரோயினுக்கு என்னாச்சு, நைட்டு ஃபுல்லா வரலன்னு புலம்ப, அவ எப்படி வருவா? அவளால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவதானே. மாஸ்டர் இங்க பாருங்க, ஹீரோயின் ஒரு ஏமாத்துக்காரி, அவ வேலை முடிஞ்சதும் அவ கிளம்பிட்டா. இங்க பாருங்க, அவங்க அது மாதிரிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, சும்மா அவங்க மேல பழிய போடாதீங்கன்னு சொல்ல, ஹீரோவும் இதோட நிறுத்திக்கோன்னு சொல்ல, இங்க பாருங்க அவ அண்ணன் கரையை பார்க்க வந்தான், அவங்க ரெண்டு பேருமே உங்களை பழி வாங்க தான் இங்க வந்ததா சொன்னா, அவங்க பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, உண்மையா அப்படிதான் சொன்னானா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஆனா நீங்க மட்டும் சேடா இருக்காதீங்க, உங்க கூட எப்பவுமே நான் இருக்கேன்னு பக்கத்துல வர இவன் கோவமா போயிடுறான். நைட் ஆனதும் ஹீரோயினும் ரூமுக்கு வந்து அங்க இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சரி செய்யணும்னு நினைக்க, அப்ப மேனியும் ஓடி வந்து ஒரு வழியா வந்துட்டீங்களா, எங்க போனீங்க நீ விட்டுட்டு அழுக, இங்க பாரு நீ எது கழுகுற, உன்னை நீ தான் பாத்துக்கணும் சொல்ல, இல்ல இல்ல என்னத்துக்கு நீங்க இங்க இருந்து போறீங்க, அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாதுன்னு கட்டி பிடிச்சிக்கிறா. நடக்கட்டும் நடக்கட்டும், சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்ல, ஏன் இங்க இருந்து போடி, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இப்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன், அதான் உன்னை சும்மா விடுறேன்னு சொல்ல, இங்க பாரு நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருப்பேன். அப்ப இவளும் என்னத்தை தூக்கிட்டு போறேன்னு பேக்கை செக் பண்ண, அப்ப சடனா ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. பார்த்தா வாயில இருந்து ரத்தமா வருது. அப்ப மூச்சு இருக்கான்னு பார்க்க, என்ன மூச்சு இல்லைன்னு இவளும் ஷாக் ஆக, இந்த பிரச்சனைல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க, ஹீரோ எப்படி ஹீரோயினை காப்பாத்த போறாரு, இன்னும் ட்விஸ்ட் எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.